ஒரு வாழ்க வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த புனிதமான நல்ல தினத்திலே ஒரு தெய்வீகமான தியானத்தை தொடர்ந்து ஒரு அற்புதமான சிந்தனையை நமக்கு வழங்குவதற்காக ஞான ரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நான் ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மனவளக்கலை பயிற்சியிலே ஆரம்ப காலத்திலே மிக ஆர்வமாக ஈடுபட்டு கொண்டிருந்த போது அதுல நல்ல உடல் மாற்றம், நோய்கள் அற்ற நிலை, இன்னும் மனதில கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்தது. ஆனா, ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய சிந்தனையை கேட்பதற்கான வாய்ப்பு நான் மன்றத்தில இணைந்து தெரிந்து ஒரு 7, 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் கிடைச்சதுன்னு நெனைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அது எப்படி இருந்தது என்றால், மனவளக்கலையினுடைய இன்னொரு சிறப்பாக நான் அதை பார்த்தேன். ஐயா அவங்களுடைய உரை, இந்த சிந்தனை ஓட்டங்கள், மகரிஷி அவங்க கொடுத்த தத்துவத்தை அவர் சொல்லக்கூடிய விதம், அப்போ அது உண்மையாலுமே ஒரு மனவளக்கலைக்கான ஒரு அடுத்த லெவல், ஹையர் லெவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சிந்தனையாக இருந்தது. இது நான் மட்டும் இல்ல, நிறைய ஆயிரக்கணக்கான அன்பர்கள் உணர்ந்த ஒரு விஷயம். கன்னியாகுமரியில ஐயா அவங்க தொடர்ந்து அந்த சிறப்பு யோக வாழ்வு பயிற்சி வகுப்பை பல ஆண்டுகள் நடத்தி பல்லாயிரக்கணக்கான அன்பர்களுக்கு அந்த ஆத்ம ஞானத்தை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ ஆன்மீக பட்டறை வகுப்பு என்ற அளவிலே ஐயா அவங்க நமக்கு அடுத்த மாதம் நம்முடைய ஆனந்த யோகா நிலையத்திலே ஒரு 3 நாள் இங்க வந்து ஐயா முழுமையா இருந்து நமக்கு அந்த தத்துவத்தை மிக ஆழமாக கொடுக்க இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் உணர்ந்த அந்த மொத்த ஞானத்தையும் நமக்கு அந்த வகுப்பிலே கொடுக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லணும். அப்ப அந்த ஆன்மீக பட்டறை வகுப்பை பற்றி ஐயா உங்ககிட்ட நீங்க கொஞ்சம் சொல்லுங்கய்யா, அது அப்படின்னா என்னன்னு முதல் மக்களுக்கு தெரியணும். அது ஏதோ சாதாரணமா எப்பொழுதும் போல வகுப்பாக அவங்க கருதுறாங்கங்கிற மாதிரி ஒரு தோணுதல் இருந்ததுனால ஐயாட்ட கேட்டிருந்தேன். ஐயா அந்த ஆன்மீக பட்டறை வகுப்பை பற்றி இன்னைக்கு நமக்கு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க இருக்கிறார்கள். ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்தி இந்த தெய்வீக சிந்தனையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். இறைசாதன மார்க்கத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு இறைமதன் அவருடைய வழிகாட்டுதலில் ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் பணிவோடு வணங்கிக் கொள்வதிலும் அன்போடு வாழ்த்திக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ அவங்க இறைமதன் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். அதாவது வருகிற மாதம் தொட்டு தொடர்ந்து சில பல மாதங்கள் ஒரு ஆன்மீக பற்றை ஒன்றை உருவாக்கி அதை செய்ய வேண்டும் என்ற அளவில் என்னையும் கேட்டுக்கொண்டார்கள். நிச்சயமாக அந்த ஒரே நோக்கத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நிச்சயமாக அதை நாம செய்து கொடுக்கணும். இந்த ஆன்மீக பற்றை என்பது ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் a real spiritual workshop a real spiritual workshop அப்படின்னு நான் அழுத்தமா சொல்ல காரணம், இன்றைக்கு காலங்காலமா ஆன்மீகம் என்ற பெயரால ஏதோ மதங்கள்ல நடந்து கொண்டிருக்கின்றன.
அது அத்தகைய கருத்துக்கள், மதங்களில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள், இவைகள் ஒரு புற வழிபாடாக மட்டும்தான் அமைஞ்சிருக்கு, அமைய முடியும். அது புற வழிபாடு மட்டுமல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில் அது சென்று கொண்டிருக்கு. ஆனா நீங்க அடிப்படையில் ஒண்ணு புரிந்து கொள்ளணும். எப்போ ஒரு கருத்தை நீங்க அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அப்பவே அங்க என்ன நிகழ்வு சொன்னா, நீங்க சிந்தனை செய்ய மறுக்கிறீர்கள் என்றார்கள். மகரிஷி அவர்கள் மிக பணிவோடு பாடல்ல குறிப்பிட்டது என்ன? எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமர. இல்லையா? தெய்வ சக்தி என்பது எங்கும் நீக்கமர இருக்கு. ஆனால் யாரோ சொல்றாங்கிறதுக்காக நீ நம்பி ஏற்றுக்கொள்ளாது. சொல்லால் மட்டும் நம்பாதே, மாறாக சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். பாருங்க, நம்பாதீங்க, சுயமா சிந்திங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். தெய்வம் எங்க நிறைந்திருக்கு, உண்மையாக இருக்கலாம். ஆனா அதை நம்ம சுயமா சிந்தித்து நம்ம மனசு என்றைக்கு ஆமா போடுதோ அப்பதான் அந்த கருத்தை எடுத்துக்கணும். இல்லைன்னா அந்த கருத்து உண்மையா இருந்தாலும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா காலங்காலமா மதங்கள் நம்பிக்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கின்றன. அதுக்கு சில சான்றுகள் சொல்லி, நம்பினார் கைவிடப்படுவதில்லை, விசுவாசம் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதனால என்ன ஆயிடுச்சு, மனிதன் விஞ்ஞான அறிவாக உயர்ந்த பிறகும் இந்த இறைவனை பற்றி சுயமாக சிந்திக்கவே இல்லை. ஏதோ நம்பிக்கையில அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்முடைய வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அவருடைய இந்த அத்வைத வேதாந்த கருத்துக்கள்ல நாம சுயமா சிந்திப்பதற்கு என்னென்ன மாதிரி சிந்தனை தூண்டணும். ஏன்னா சுயமா சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் கூட சிந்தனை தூண்டணும், கருத்தை சொல்லி சிந்தனை தூண்டணும். அப்ப அந்த சிந்தனை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் பட்டறை என்று சொல்றோம், ஒர்க் ஷாப். இப்போ உங்களுக்கு தெரியும், பட்டறைன்னு சொன்னா அங்க ஒரு உருவாக்கம் நடக்கும். ஏதாவது ஒண்ணு உருவாக்குவார். அது மர ஆசாரியா இருந்தாலும் சரி, கொல்லர் பட்டறையா இருந்தாலும் சரி, தங்கப்பட்டறை. இன்னொன்னு நம்முடைய சர்வீஸ் சென்டர்ஸ், 2 வீலர் சர்வீஸ் சென்டர், 4 வீலர் சர்வீஸ் சென்டர்லாம் இருக்கு. அதாவது பழுது நீக்கக்கூடிய இடம், அதான் பட்டறை. ஒன்று உருவாக்கம், இன்னொன்று பழுது போக்கக்கூடிய இடம். பட்டறைன்னு சொன்னா அதான் போகும். ஆன்மீக பட்டறை என்று சொன்னால் அங்கு 2 வேலை செய்ய வேண்டியிருக்கு. நம்மிடம் இருக்கிற பழுதுகளை போக்கணும், இன்னொன்றை உருவாக்கணும். அப்ப பழுதுன்னு இங்க சொல்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ தெரியாம நீண்ட காலமா நமது முன்னோருடைய முன்னோர்கள் இருந்து நாமும் வாழ்ந்து வாழ்ந்து இன்னைக்கு உடல் நலத்தை கெடுத்து வச்சிருக்கோம். பாடி அண்டர் ரிப்பேர். உடல் மட்டுமல்ல, மனம், அதுவும் சில பல நோய்களால பீடிக்கப்பட்டிருக்கு. அப்போ உடல் நோய், மனநோய் என்பது எல்லாத்துட்டும் இருக்கு. போது அந்த நோயெல்லாம் அகற்றணும். இது பழுது நீக்குதல். பிறகு இப்போ நம்ம நல்லா ஆயிட்டோம், பிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட் ஆயிட்டோம்னு வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட் இஸ் வாட்? அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே பற்றையில உருவாக்கம். எதை என்று கேட்டீங்கன்னா, நீ உன்னை உருவாக்க வேண்டும், நான் என்னை உருவாக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அப்ப நீங்க உடனே கேட்கலாம், ஏதோ நான் உருவாகிதானே இருக்கிறேன், உடலால் மட்டுமல்ல மனதால் உருவாகியிருக்கிறேன், அறிவாலையும் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேனே என்று நீங்க எதிராக ஒரு கருத்து சொல்லலாம். ஆனா நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், இப்போ உருவாகி இருக்கிற இந்த நான் எதை அடிப்படையாக கொண்டு? என்னுடைய பெயரை அடிப்படையாக கொண்டு, என்னுடைய முகவரி அடிப்படையாக கொண்டு, என்னுடைய தொழிலை அடிப்படையாக கொண்டு, நான் பெற்றிருக்கிற கல்வி, செல்வம், பதவி, அதிகாரம், இப்படி பல விஷயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நான் உருவாகி இருக்கு. ஆனா இது உண்மையான நான் அல்ல. இது அடையாளங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு போலியான நான்.
ஒரு அன்ரியல் ஐ. இதுதாங்க சிந்தனை தூண்டல். அப்படியான்னு கேட்பீங்க. அப்படித்தான். இப்ப நான் சொல்லக்கூடிய அடையாளங்கள் எதுவும் நிலையாக இருப்பது இல்லை. இந்த உடல் நிலையாக இருக்குதா? வயது ஆக மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப பாருங்க, வயதான் பல்லு இல்லை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்து பல்லு, என் உடம்பு எப்படி இருந்தது. இப்ப வயசாக உடம்பு பலவீனமாகுது, சோர்வடையுது. அப்போ மாறுது. உயிர் ஒரு நாள் பிரிஞ்சு போக போகுது. ஒரு காலத்துல புகழ் இல்லாம இருந்தது, இப்ப வந்திருக்கு. ஒரு காலத்துல நிறைய செல்வம் இருந்தது, இப்ப குறைச்சிருக்கு. ஸோ இந்த அடையாளங்கள் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர், நாளைக்கு என்ன கதி தெரியாது. ஒரு பெரிய பதவியில இருக்கலாம், ரிட்டையர் ஆயிடலாம். அப்போ இந்த அடையாளங்கள் எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது. அப்போ மாற்றங்களுக்கு உட்பட்ட நான் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, இந்த உண்மையான நான் இருக்கே, அது மாற்றத்திற்கு உட்படாதது. அது என்றும் இருப்பது. எட்டர்னல் பீயிங், தட் டு சுப்ரீம் பீயிங். அந்த உண்மையான நானுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அது நித்திய புருஷன். அப்ப நான் நித்திய புருஷன். நான் பிறவாதவன், மரணத்தை அடையாதவன், நான் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவன் என்று வேத காலம் தொட்டு வேதாத்திரி மகிழ்ச்சி வரைக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு ஆழமான கருத்து. அப்படியானால் நான் ஒரு குருவை அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய உண்மையான நானை உருவாக்க வேண்டும். இங்க உருவாக்குதல் என்றால் ஏற்கனவே உருவாய்தான் இருக்கு. அதை உணர்வது, அறிவது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ எதற்காக இறைமதன் அவர்கள் ஒரு ஆன்மீக பற்றை உருவாக்குகிறார் சொன்னா, அங்க ஆன்மாவை உணர்வது, கண்டு அறிவது. அப்போ அதுக்கேற்ற பற்றறை. இந்த பற்றையில ரெண்டு விஷயம் மீண்டும் சொல்றேன். பழுது நீக்கல் ஒண்ணு, உருவாக்கல் இரண்டு. இந்த ரெண்டு வேலையை நாம செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அது ஒரு நாள்ல முடியுமா? 2 நாள்ல முடியுமானா இல்லை. இதுக்கு ஒரு நீண்ட கால அவகாசம் வேணும். ஏன்னா இப்ப இருக்கிற மாயாவுக்கு உட்பட்ட நான் இருக்கேன், அந்த போலியான நான், அந்த போலியான நான் என்று நீங்க புரிந்து கொள்வதற்கு ஒரு சில மாதங்கள் ஆகும். அதுவும் நீங்க சுயமா சிந்திச்சாதான். ஆமா, இப்ப நான் என்று சொல்வதெல்லாம் எதனுடைய எழுச்சி என்று கேட்டா ஆன்மாவின் எழுச்சி அல்ல. நான் என்று ஒண்ணு எழுத, அது ஆன்மாவின் எழுச்சி அல்ல. அந்த ஆன்மாவில் ஏற்பட்ட பதிவுகள், இதுவரைக்கும் நாம செய்த வினைகள், இப்பிறவிலையும் முப்பிறவிலையும் நாம செய்த வினைப்பதிவுகளால் ஏற்பட்ட அனுபவங்களின் பதிவுகளும், அந்த பதிவுகள் எழுந்து அலையும் போது வரக்கூடிய நான். அப்போ இப்ப இருக்கிற நான் என்ன? நான் அனுபவ பதிவுகளின் பிரதிபலிப்பு. The reflection of the old experiences, imprints. இதை நாம அடிப்படையில புரிந்து கொள்ளணும். அப்போ இப்ப இருக்கிற நான் என்னன்னா, புறத்தே இருந்து பெற்ற செயல்களினால் பெற்ற விளைவு, அனுபவங்கள். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ அனுபவம் நமக்கு இருக்கலாம். ஆனா முக்கியமா இன்ப துன்ப அனுபவங்கள், ரெண்டே அனுபவம். நீ எழக்கூடிய எண்ணங்களை பாருங்க, அது ஒண்ணு இன்பத்தை சார்ந்து இருக்கும் அல்லது துன்பத்தை சார்ந்து இருக்கும். துன்பத்தை போக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும், இயல்பு. இன்பங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் எண்ணம் வரும். நீங்க இனிமேல் எழக்கூடிய எண்ணங்களை பாருங்க, இந்த ரெண்டே அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும். துன்பத்தை போக்கணும், இன்பத்தை பெருக்கணும். அதுக்கு மேலே இல்லை. அப்ப இன்ப துன்பம் என்ற ஒரு சக்கரம், ஒரு வீல் உருவாயிடுச்சு. அந்த வீல் தான் நான். இதை நீங்க நல்லா புரியணும். இப்ப இருக்கிற நான் இன்ப துன்ப அனுபவங்களின் பிரதிபலிப்பும், அதை செயலாக்க வேண்டும் என்கிற துடிப்பும் சேர்ந்த ஒன்றுதான் நான் எனும் எண்ணம். இது போலியானது. அப்ப உண்மையானது எது? இந்த அனுபவங்கள் எல்லாம் எதுல பதிஞ்சிருக்கோ அந்த சுத்த சைதன்யமே உண்மையும் நான். அந்த நானுக்கு பெருமைகள் நிறைய இருக்கு. அது எல்லையற்றது, நித்திய புருஷன், பூரண ஆனந்த சொரூபத்தோடு கூடியது. அப்படி என்னென்ன
நீங்க உயர்த்தி சொல்ல முடியுமோ அத்தனை பெருமைகளையும் கொண்டு அது எங்க இருக்கு இப்போ? இங்கதான் இருக்கு. அதான் மனதுடைய ஆழத்துல இருக்கு. அப்போ அதை கண்டறிவது என்பதற்கு கொஞ்சம் பெரும் முயற்சி வேணும். ஏன்னா நீண்ட கால அனுபவங்களில் இருந்து விடுபடுவதும், நீண்ட காலம் நம்பி நம்பி சில விஷயங்களை வச்சிருக்கோம் பாருங்க, அந்த நம்பிக்கைக்கு ஒரு அடி கொடுக்கும் போது உங்களால தாங்க முடியுமா? முடியாது. அந்த அந்த உங்களுடைய நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கைக்கு அடி கொடுக்கிறார் இன்று நேற்றல்ல. புத்தன் காலத்தொட்டு எனக்கு தெரிஞ்சு புத்தனும் சாக்ரட்டிஸும் ஒரே காலத்தவர்கள், 2500 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்றைக்கு அவங்க அடி கொடுத்த அடி இன்னும் முடியல. பிறகு இயேசுனார் வந்து கொடுத்தார், ஆதிசங்கரர் கொடுத்தார், நபிகள் கொடுத்தார், அப்படியே வந்து வந்து வாழையடி வாழையா வந்து ராமலிங்க பலரார் கொடுத்தார், பிறகு வேதாத்திரி மகிழ்ச்சியை கொடுத்தார். இன்று நாம கொடுத்துட்டு இருக்கோம் நம்பிக்கைக்கு அடி. ஏனென்றால் நீங்க ஒரு விஷயத்தை அப்படியே நம்பிக்கைகளை ஆனால் சிந்திக்க மறுக்கிறீங்க. நீங்க சிந்திக்க மறுக்கிற போது உங்களுடைய அறிவுக்கு முழுமை கிட்டவே செய்யாது. ஆமா, நீ என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்துச்சு பாருங்க. இந்த 200 ஆண்டுகளுக்குள்ளாக விஞ்ஞானத்துடைய அபரீத வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் மிக அற்புதம். யுத்தம் கூட எப்படி நடக்கு? ட்ரோன், அங்க மனுஷன் இல்லை, மனுஷனும் போரிடல, கருவிகள் போர். அதுவும் எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அந்த ட்ரோனை அனுப்புறான், அடிக்குது. என்னெல்லாமோ கருவியை கண்டுபிடிச்சிருக்கான். போர் முறை மாறிடுச்சு, கையால சண்டை போடுறது இல்லை. அப்புறம் இன்னும் எத்தனையோ மின்சாரத்தினால விஞ்ஞானம் வளர்ந்ததுனால எவ்வளவோ கருவிகள். அப்போ மனிதனுடைய அறிவு எவ்வளவு வளர்ந்துருக்கு பாருங்க. ஆனா அந்த விஞ்ஞான அறிவு நாச வேலைக்கு தான் அதிக பயனாகுது. லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிக்குது விஞ்ஞானம். ஆனா விஞ்ஞானம் தாழ்மையானது அல்ல, உயர்ந்ததுதான். ஆனா அதை உயர்ந்ததாக செயற்படுத்துவதற்கு மனித மனம் தெளிவடையில்லை. காரணம், அந்த அறிவு முழுமை அடையில்லை. மனிதனுக்கு 6 அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, 6 அறிவு இன்னும் அவனுக்கு வரல. 5லிருந்து எழுச்சி பெற்றிருக்கு. 5 விலங்குல இருந்து எழுச்சி பெற்றிருக்கான் இப்பதான். நிறைய பேருக்கு 5.1 தான் நிக்கிறான். என் அனுபவத்துல பாக்குறேன். 5.1, 2, 3 அவ்வளவுதான். 5.7, 8 கூட ரொம்ப ரேர், வெரி ரேர். எனக்கு நீண்ட கால அனுபவம் இருக்கு. இந்த ஆன்மீகத்துல என்னோடு பயணித்தவர்களையே நான் கவனிக்கிற போது 6 அறிவுல முழுமை அடையலை. இப்ப நீங்க கேட்கலாம், எதை அடிப்படையாக கொண்டு அப்படி சொல்றீங்க அப்படிங்கும்போது ஒரு கருத்தை நான் சொல்றேன். இந்த பற்றையில என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் சொல்றேன். இப்போ 6 அறிவுன்னு சொல்றதுக்கு முன்னாடி 5 அறிவுலாம் என்ன நீங்க புரிந்து கொள்ளணும். இப்போ ஒரு விலங்கு இருக்கு, நாய் இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு 5 அறிவு. எல்லா விலங்குகளுக்கும் 5 அறிவு. என்னன்னா கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, சர்வத்தெல்லாம் கொண்டு உணர்வு பார்த்தீங்களா? ஐவகை உணர்வுகள், பஞ்சபூதங்களில் வரக்கூடிய ஐவகை தன்மையான அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 தன்மைகளை மெய்வாய் கண் மூக்கு செவி கொண்டு உணர்ந்து அறியுதில்லை. அப்போ அதுக்கு 5 விஷயத்தை அதை அறிஞ்சு வச்சிருக்கு, இந்த 5 புலன்களுக்கு. அதே போல மனிதருக்கும் 5 அறிவு இருக்கு கொண்டு வச்சு. அப்ப விலங்குக்கும் மனுஷனும் என்ன வித்தியாசம்? விலங்கு அந்த 5 அறிவு கொண்டே பிறந்த நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் வாழும். அதுக்கு மேல அதுக்கு ஒண்ணும் செய்ய தெரியாது. ஆனா மனிதன் ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த 5 புலன்கள் மூலமாக பெற்ற அனுபவங்களை கொண்டு சுயமாக சிந்தித்து இயற்கை வளங்களை வாழ்வியல் வளங்களாக மாற்றி சுகபோகத்தோடு வாழக்கூடிய ஒரு பக்குவம் மிகுந்தவன் மனிதன். இன்னைக்கு நம்முடைய சுகபோகம் சொல்றோமே, நம்ம எவ்வளவு உன்னதமான வாழ்க்கை தரம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு ஹைலி சொபிஸ்டிகேட்டட் லைஃப். வீட்டுல ஏசி பெட்ரூம் வரைக்கும் இருக்கு, கார் இருக்கு, எல்லாமே இருக்கு, இருக்குல்ல. ஆனால் இத்தனை பொருளாதார மாற்றம், அரசியல் மாற்றம் எல்லாம் நிகழ்ந்த பிறகு, விஞ்ஞானத்தினால விதவிதமான வாழ்க்கை வசதி பொருட்கள் எல்லாமே பெற்ற பிறகு, வாழ்க்கை தரம் உன்னதமாக அடைந்த பிறகும் கூட
மனித மனதுல அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, இருக்கிற மாதிரி இருக்கு போயிருது. இப்போ இன்னைக்கு அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் இன்னைக்கு சர்வ அதிகாரமும் உலக அளவில் அவருக்கு நம்பர் 1 இடத்துல இருக்காரு. ஆனா அவருக்கு சுகமான தூக்கம் வர முடியாது. ஏன்னா இப்ப அவர் 2வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலகமே அவரை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு இருக்கு. அவர் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காரு. அப்போ துக்கம். இப்படி ஒவ்வொருத்தர், புட்டின் இருக்காரு ரஷ்யா, தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றணும். மோடி இருக்காரு இந்தியா, தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றணும், நான் தான் நினைக்கிறதெல்லாம் நடத்தணும். ஸோ அவ்வளவு பெரிய உலக அரசியல் தலைவர்களுக்கு எப்படி தூக்கம் வரும்னு எனக்கு புரியல. எவ்வளவு விஷயத்த அவங்களுக்கு அவங்களுடைய பொறுப்பு அதிகம் ஒரு பக்கம், ஒரு பக்கம் தன் அதிகாரத்தை நிலைநாட்டணும். அவ்வளவு பெரிய உதவி, உயர்ந்த பதவி கிடைச்ச பிறகும் நிம்மதியாக இருக்க முடியாது. முடியாது. தொழிலதிபர்கள், உயர்ந்த பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் முடியாது. ஏன் பிச்சைக்காரனுக்கு முடியுமான்னா அவனுக்கும் முடியாது. அடுத்த வேளை சோறு கிடைக்குமான்னு அவனுக்கு ஒரு கவலை. ஆட்சியாளருக்கு மீண்டும் இந்த நாற்காலி கிடைக்குமான்னு கவலை. ஆண்டிக்கு என்ன கவலைன்னு சொல்லுவாங்க. அதான் அரசனுக்கும். அரசனுக்கு என்ன கவலை, அதான் ஆண்டிக்கும். இப்போ 2 பேருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? அரசனுக்கு ஆண்டி என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்லை. both are sailing the same boat. அப்போ இங்கதான் ஞானிகள், தன்னை உணர்ந்த ஞானிகள், அவங்களுக்கு ஒப்பு கிடையாது இன்னொருத்தர். அவங்க சொல்லக்கூடிய ஒண்ணுதான், நீ என்னதான் உயர்ந்தாலும் நீ உன்னை உணர்ந்து அறிகிற வரைக்கும் உன் அறிவுல முழுமையும் கிட்டாது, தெளிவும் கிட்டாது. 6வது முழுமை என்று சொன்னா, இப்ப நான் சொன்ன 5 அறிவு சொன்னா 5 கொண்டு பஞ்சபூதங்களிலிருந்து வரக்கூடிய 5 வேறு தன்மைகளை உணர்ந்து அறிந்தால் ஐயறிவு. அப்ப 6 அறிவு என்று சொன்னா நமது மனம் என்ற 6வது புலனை கொண்டு, நல்லா கவனிக்கணும், மனம் என்ற 6வது புலனை கொண்டு இந்த பஞ்சபூதங்களுடைய மூலம் என்ன, எதிலிருந்து பஞ்சபூதங்கள் தோன்றின என்று அந்த மூலப்பொருளை என்று ஒருவன் உணர்ந்து அறிகிறானோ அன்னைக்கு அவருடைய 6வது அறிவு முழுமையடையுது. பர்ஃபெக்ஷன் இன் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, எத்தனையோ நூற்றுக்கணக்கான அன்பர்கள் இந்த கருத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய எத்தனை பேர், அதாவது நீங்க உங்களை தனியா எடுத்து நீங்க அந்த மனதை கொண்டு 5 பௌதிக பொருளுக்கும் மூலமான சுத்த வெளிதான் மூலப்பொருள், உங்களுக்கு தெரியும். அந்த சுத்த வெளியை உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து தெளிவடைந்திருக்கிறீர்கள். உங்க மனசுல கேளு, அடையலன்னு சொன்னா எனக்கு 6 அறிவு என்று சொல்வதற்கு நமக்கு உறுதியும் இல்லை, உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. சரி சார், எனக்கு மனம் என்ற புலன் இருக்கு, அந்த மூலப்பொருள் எங்க இருக்கு நான் உணர்வதற்கு? ஏன்னா வெளியில எங்க பார்த்தாலும் பஞ்சபூதங்களை தவிர வேற ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. நல்ல கேள்வி. இங்க என்ன சொல்லப்படுது, இந்த உடல் எதுவாலானது? பஞ்சபூதம். பஞ்சபூதமான ஒரு உடல். எப்பவுமே நீங்க ஒன்று மனசுல வச்சுக்கிடணும், ஒரு தோற்ற பொருளை பார்த்தீங்கன்னா மூலப்பொருள் இல்லாம தோற்ற பொருள் இருக்காது. ஆமாதான். இப்போ உதாரணமா ஆபரணங்கள், தங்கம், பலவிதமான ஆபரணங்களை பார்க்கிறோம். மோதிரம், காப்பு, கம்மல், செயின், விதவிதமான ஆபரணங்கள். ஆனா எல்லா ஆபரணத்துக்கும் மூலப்பொருள் ஒரே தங்கம். தங்கம் இல்லாம, மூலப்பொருளாகிய தங்கம் இல்லாம தோற்ற பொருளாகிய மோதிரம் இல்லை. விதை இல்லாத பழம் இல்லை, விதை இல்லாத மலர் இல்லை. அப்போ எல்லாவற்றுக்கும் மூலப்பொருள் விதை. அவர் இந்த முழு பிரபஞ்சத்திற்கும் அனைத்து ஜீவனங்களுக்கும் ஒரு மூல விதை, காரண வித்துன்னு ஒண்ணு இருக்கு. அதான் சுத்தவெளி. அது எங்க இருக்கு? இங்கே இருக்கு. மூலப்பொருள் இல்லாமல் தோற்ற பொருள் இல்லை. இந்த வாக்கியத்தை மனசுல நல்லா பதிவைத்துக் கொள்ளும். மூலப்பொருள் இல்லாமல் தோற்ற பொருள் இல்லை. அனைத்துக்கும் மூலப்பொருள் சுத்தவெளி. நீ எந்த பொருளை பார்த்தாலும் அதுக்குள்ள சுத்தவெளி அடக்கமா இருக்கும். இப்ப நம்ம மனசுலையும் மனதுடைய அடக்க நிலை, ஆழ் நிலையில் அந்த வெளி இருக்கு.
மூலப்பொருள் இருக்கு. அப்ப இந்த மனதை கொண்டு அந்த மூலப்பொருளை நீங்கள் உணரும் போது, அந்த வெளியை உணரும் போது நீங்க முழுமை அடைஞ்சிருவீங்க. அதாவது உங்க மனம் முழுமை அடைஞ்சிடும். 6வது அறிவு முழுமை, தெளிவு. தெளிவும் வரும். எப்போ நம்முடைய அறிவு முழுமை அடையுதோ அப்ப தெளிவு வந்துடும். இந்த தெளிவு கொண்டு வாழும் போதுதான் வாழ்க்கையில அர்த்தம் இருக்கும் இல்லையா? அப்ப இத்தனையும் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சாதனை பண்ண வேண்டியிருக்கு. என்ன சாதனை? என்னுள் இருக்கிற, நானாக எழுச்சி பெற்றிருக்கிற அந்த மூலப்பொருளாகிய சுத்தவெளி எனும் சிவத்தை நான் உணரணும். அப்ப இதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா நிறைய விளக்கங்களும், அந்த விளக்கத்துக்கு தக்கவாறு அதை அடைவதற்குரிய பயிற்சிகளையும் கொடுப்பதற்காகத்தான் ஒரு ஆன்மீக பற்றை என்ற ஒன்றை இறைவன் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. அப்ப இதில் நீங்க இணைத்துக் கொள்ளணுமா வேண்டாமா? என்னதான் நீங்க இந்த மாதிரி ஆன்லைன்ல ஜூம் மீட்டிங்ல கேட்டாலும், இல்ல அப்பப்போ தத்துவ வகுப்புல அடிக்கடி போயிட்டு வந்தாலும், நீங்க ஆழமா போகணும். ரொம்ப ஆழமா போகணும். மேலோட்டமாக அல்ல. உங்களுக்கு உள்ள டைவ் இன் டிவைன், கோ டீப் காட், கடவுள் கடவுள். ஆனா அவளை சீக்கிரம் உள்ள கடந்து போக முடியாது. நிறைய தடைகள் இருக்கு. அந்த தடைகள் தான் பழுதுகள். நான் சொன்ன பாருங்க, பழுது நீக்கணும். ஒண்ணு பழுது நீக்கிறதுனா தடையை நீக்கணும். எதுக்கு தடை? என்னுடைய பேருண்மை உணர்வதற்கு தடையாக இருப்பது எதுன்னு அதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல போய் ரிப்பேர் கொடுத்தா ஏன் அது வண்டி ஓடுனேன்னு முதல்ல செக் பண்ணுவான். அப்புறம் அதை சரி பண்ணுவோம். அவர் என்னுடைய முழுமை நான் உணர்வதற்கு, என் மூலப்பொருளை நான் உணர்வதற்கு எது தடைன்னு முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதை எப்படி அகற்றுவதுன்னு கண்டுபிடிக்கணும். அது கம்ப்ளீட்டா அகற்றிட்டோன்னு சொன்னா கிறிஸ்டல் கிளியரா யூ கேன் ரியலைஸ் யுவர் ரியாலிட்டி. அந்த வெளியே நீங்க உணர முடியும். அப்ப இதுக்கு கொஞ்சம் நீண்ட கால அவகாசத்தோட அவரு மதன் அவங்க மிக சிறந்த ஞான ஆசிரியர்களை கொண்டு, இறை ஆசிரியர்களை கொண்டு இந்த பற்றை நடத்த போறார் இல்லையா? அத நாம ஒரு வகுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சிஸ்டங்களை சொல்லி கொடுப்பார். 3 நாள் நீங்க அடுத்த மாதம் வருவதற்கு முன்பு 3 நாள் போய் எடுத்துட்டீங்கன்னா வீட்டு கணக்கு மாதிரி ஹோம்ஒர்க்னு போடுறாங்க இல்லையா, அதை நீங்க செய்யணும். அப்படி நீங்களும் முழு ஈடுபாடோட செய்தீங்கன்னா ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள உங்களை நீங்க உணர்வீங்க. உங்க மூலப்பொருளை உணரும் போது அன்னைக்குதான் இறைவன் என்ற சொல்லுக்கே அர்த்தம் புரியும். இன்னைக்கு இறைவன் இறைவன் என்று எல்லாரும் இந்த பெயரை பயன்படுத்துறது. ஆனா அதோட முழுமையான அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம் சொன்னாலும் அவனுக்கு தான். ஆனா அது முழுமையான அர்த்தம் அல்ல. இறைவன் இல்லை என்று சொன்னாலும் சரிதான், ஆனா முழுமையான சரி இல்லை. இறைவன் உண்டு என்று சொல்பவர்கள் சொல்வது சரிதான், ஆனா பார்த்து சொல்றாங்களா? இல்லை. ஆகவே இது முழுமை இல்லை. இறைவனுக்கு பல நாமங்கள், பல ரூபங்கள் கொடுக்கப்படுது, உண்மைதான். நீ என்ன உருவனாலும் கொடுத்தா அது இறைவனுக்கு தான், என்ன நாமம் கொடுத்தாலும் இறைவனுக்கு தான். ஆனா அது முழுமை அல்ல. வார்த்தையை கவனிக்கணும், அது முழுமை அல்ல. இப்போ ஒரு யானை இருக்கு, அந்த பக்கம் பதிவு யானையை பார்க்குறீங்க, யானையுடைய முழு உருவத்தை பேக் சைட்ல பார்க்குறீங்கன்னு வைங்களேன். பார்த்துட்டு இதான் யானைன்னு, அது பக்கவாட்டில் பார்த்துட்டு இதுதான் யானைன்னு சொன்னான். இந்த 6 குருடம் போய் யானை தடவி பார்த்தா தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரிதான் இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே ஒருவித குருடர்கள். அதனால்தான் ஜீசஸ் கண்ணு இருக்கிறவன் காணக்கடவன் சொன்னார். ஏன் நமக்குலாம் கண்ணு இல்லையா? அவர் இந்த கண்ணை மீன் பண்ணல. அகக்கண். அகக்கண் திறந்தால் மட்டுமே நீங்க முப்பரிமாணங்கள பொருளை பார்க்க முடியும். ஊடுருவி சென்று 5வது பரிமாணமான மெய்ப்பொருளை பார்க்க முடியும். இல்லைன்னா இந்த கண்ணிருந்து குருடனாக பார்க்க முடியாது. ஏன்னா 5 டைமென்ஷன் சொல்றாரு மனுஷன். 5th டைமென்ஷன் சொல்றாரு. மூலப்பொருள் 5th டைமென்ஷன். இந்த உடலுடைய அமைப்பு முப்பரிமாணம் இல்லையா? மனசு என்பது 4வது பரிமாணம் தன்மை. 5வது பரிமாணம் கடவுள். உள்கடத்து போனீங்கன்னா அந்த 5th டைமென்ஷனை ஃபீல் பண்ணணும். அப்போ இந்த பற்றை வகுப்புல
பழுதுகளை நீக்குவதற்குன்னு உடல் நோய் இருந்தால் அது ஒரு பழுது. அப்ப அதை நீக்கிறதுக்கு என்னென்ன அறிவு வேணும், தெளிவு வேணும், செயல்படுத்தணும். அவர் மனசு ஏன் பக்குவமாக இருக்குது? ஃபிளக்சுவேட்டட் மைண்ட் சொல்லுவோம் இல்லையா? மைண்ட் எப்பவுமே ஃபிளக்சுவேட்டடா இருக்கும். அந்த இக்விலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வர்றது இல்லை. ஏன் ஏன் அதோடைய மேல கீழே அலையுது? அந்த அலையை படிப்படியா குறைச்சி சமநிலைக்கு எப்படி கொண்டு வருவது? இதெல்லாம் ஒரு பாடத்திட்டமா செய்ய போறோம், உங்களுக்கு அறிவிக்க போறோம். இன்னும் நீங்க ஒன்று அடிப்படையில் புரிந்து கொள்ளணும். நாம பிறந்திருப்பதுவே 6வது முழுமை அடைவதற்கு, அதாவது ஆன்மாவை உணர்ந்து தனது மூலத்தை உணர்ந்து முழுமை அடைவதற்கு தான் மீண்டும் மீண்டும் உடல் எடுக்கிறோம். முழுமை அடையலைன்னா இறந்துரும். இறந்த பிறகு மீண்டும் பிறப்போம். பிறவி எனும் பெருங்கடல் வள்ளுவர் சொல்றாருல, பிறவி என்னும் பெருங்கடல். பிறவி எதுக்கு ஒப்பிட்டார்? பெருங்கடல். கடல்ல எவ்வளவு அலைகள், எத்தனை நீர்த்திவலைகள், அதே மாதிரி எத்தனை பிறவிகள். இது யாரு நீந்தி கரையேறுது? இறைவனை உணர்ந்தவர்கள் மட்டும்தான், இல்லைன்னா முடியாது. பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார். அப்படி இறைவனடி சேர்ந்தா மட்டும்தான் இந்த பிறவியின் பெருங்கடலை நீந்தி மீண்டும் பெறவாது. ஏன்னா இரவாது மரணமில்லா பெருவாழ்வு, ஒரு நித்திய புருஷார்த்த வாழ்க்கையை நாம பார்க்க முடியும். ஆகவே எதற்காக நாம பிறந்திருக்கிறோம், அது ஒரு பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் நமது உண்மையை உணர்வுகள், பழவினை பதிவுகளை அகற்றி அடித்தளத்தில் இருக்கிற உள்கடந்து சென்று பார்க்கிற போது அடித்தளத்தில் இருக்கிற அந்த உண்மை உணர்வு தான் பிறந்திருக்கும். அப்ப அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். அதுதான் யோக வாழ்வுன்னு சொல்றோம். சிறப்பு யோக வாழ்வு பயிற்சின்னு சொன்னாங்க இப்ப இறைமதன். கன்னியாகுமரி 1997ஆம் ஆண்டிலிருந்து 28 ஆண்டு காலமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ரிஷிகேஷ் ஆங்காங்கே நடத்துறோம். எதற்கு? ஒன்னே ஒண்ணு, எந்த நோக்கத்திற்காக, எந்த அவசியத்திற்காக இந்த ஆன்மா உடல் எடுத்திருக்கோ அந்த அவசியத்தை நிறைவேற்றத்தக்க வகையிலே ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதான் யோக வாழ்வு. அல்லாம இதுவரைக்கும் வாழ்ந்த மாதிரியே அந்த செக்கு மாட்டு வாழ்க்கையில நான் அடிக்கடி சொல்லுவேன், மனித வாழ்க்கையை செக்கு மாடு. நீங்க பார்த்திருப்பீங்க செக்கு, அந்த மாடு சுத்திக்கிட்டே இருக்கும். 10 வருஷமா 15 வருஷமா சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த வட்டத்தை விட்டு 1 இன்ச்சு வெளியில போயிருக்கு இல்லை. அது மனிதன் தோன்றிய காலம் தொற்று கற்கால மனிதன் தற்காலத்தில் விஞ்ஞான அறிவை பெற்று உன்னத வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட அவன் இந்த வட்டத்தை விட்டு வெளியிடும். இந்த வாழ்க்கைங்கிற சக்கரம் இருக்கே, இன்ப துன்ப சக்கரம், சாகரம்னு சொல்லுவோம், வெளியில வரல. சோ வாழ்க்கை வீண். ஆகவே செக்கு மாட்டு வாழ்க்கையை தவிர்த்து ஒரு புதியதோர் வாழ்வு, ஆன்மீக வாழ்வு, யோக வாழ்வு, அந்த வாழ்வு முழுக்க முழுக்க நம்முடைய பிறவியின் அவசியத்தை முடித்துக் கொள்வது. அப்போ அது என்ன வாழ்க்கை, எப்படி வாழணும், அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், அதெல்லாம் பற்றையில நம்ம அனைவரும் இணைந்து தொடர்ந்து பேச போறோம், சிந்திக்க போறோம், செயல்படுத்த போறோம், விளைவுகளை சந்திக்க போறோம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விளைவுகளை சந்திக்கும் போது ஆஹா இதாங்க சரியான லைஃப் அப்படின்னு வரும். சரிதானா? கொஞ்சம் எண்ணிப்பாரு. நான் ஏதோ திருப்பி திருப்பி சொல்றேன்னா, அவர் ஏதோ வெறும் 50 பேருக்கு நான் அறிவிச்சிருக்காரு. ஆனா இருசேன மதத்துல எத்தனை மக்கள் இருக்காங்க? 1000க்கு மேல இருக்காங்களே. அப்ப ஒரு பற்றை நடத்தியவர் எப்படி பண்ண முடியும்? சரி, உங்கள ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க தன்னை உணர்ந்து கொள்ளணும். நான் வெறும் இந்த மாமிசம் உடலால் ஆனவன் அல்ல, வெறும் இந்த எண்ணங்களின் குவியல் மனம் அல்ல, உடல் இயக்கமோ மன இயக்கமோ இல்லை, நான் இல்லை. உயிர் இயக்கமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. ஆனா இங்க இருக்கிற மூணே வஸ்து உடல் உயிர் மனம், இந்த மூன்றின் தொகுப்பு தான் நான். ஆனா இந்த மூன்று நான் அல்ல. இந்த மூன்றின் தொகுப்பு நான் ஒரு நான் எழுந்திருக்கு, மாயா.
மித். இப்ப நான் சொல்றவே அது மித், அன்றியல், மாயா. நமக்கு ரியாலிட்டி, ரியல் ஐ என்னன்னு தெரியும். அது ஒரு ஆர்வம் இருக்கா? இல்ல நிறைய கோடிய சம்பாதிக்கணும்னு ஆர்வம் இருக்கு? எதை சம்பாதிக்கணும்? பணத்தையா, எண்ணெயா? நான் என்ன சம்பாதிக்கணுமா, பணத்தை சம்பாதிக்கணுமான்னு கேட்டா, யார்கிட்ட பணம் இல்லைங்க. இன்னைக்கு பொருளாதாரம் நல்லா வளர்ந்துருக்கு, வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்கு, எல்லா வசதியும் கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு நான் அகப்படாத வரைக்கும், வார்த்தை கவனிக்கணும், நான் எனக்கு அகப்படாத வரைக்கும், நீ உனக்கு அகப்படாத வரைக்கும் இன்னல்கள், இடர்பாடுகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதான் ஒருடைய திருமூலர் கவியை நான் அடிக்கடி நோட் பண்ணுவேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுக்கின்றது. எல்லாம் இருந்து தான் கெடுவதற்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், தன்னை அறியல. ஆகுதான் சாக்ரட்டிஸ் சொன்னான், உன்னையே நீ அறிவாய். சாக்ரட்டிஸ் 2600 ஆண்டுக்கு முன்னாடி போதே சொன்ன பாருங்க. அன்னையிலிருந்து உண்மையை பேசிட்டு வந்த ஞானிகள், உன்னையே நீ அறிவாய். எதுக்காக அறியணும்? உன்னை அறிய உனக்கு ஒரு கேடு இல்லை. திருமூலர். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னே அச்சிக்கத்தான் இருந்தானே. அப்ப தன்னை அறியும் அறிவு என்னங்கிறது தான் அந்த பட்டையில சொல்லப்பட போகுது. எப்படி நான் என்ன அறியணும்? அது எது தடை, அந்த தடை எவ்வாறு நீக்குவது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், ஒரு டெக்னிக்ஸ், ஒரு யுக்தி, அதை பேச போறோம். அப்போ அதை நீங்க புரிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க உங்களையே அர்ச்சிக்கணும். தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. தன்னை அர்ச்சித்தல் என்று சொன்னா இந்த உடல் கழிவை போக்கணும். கோயில்ல சாமி சிலைக்கு அர்ச்சிக்கிறாங்க. என்னெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு பாருங்க. ஸ்கிரீனை போட்டுருவாங்க, பக்தர்லாம் வெளியில காத்துட்டு இருப்பாங்க, வாசல்ல ஸ்கிரீன் போட்டுருவாங்க. உங்களுக்கு என்ன நடக்கும்? அப்புறம் திறப்பாங்க, அத சிலையை கழுவுவாங்க, நீரிட்டு, அப்புறம் தேனை, நெய், பூ, அது இதுன்னு போட்டு என்னெல்லாமோ அபிஷேகம் பண்ணி சுத்தப்படுத்துறாங்க அந்த உடலை. அப்புறம் அலங்காரம், முத கழிவை நீக்கிறாங்க, அப்புறம் அழகுபடுத்துறாங்க. குளம் பண்ணி நல்லாச்சு. இப்ப தீபத்தை ஆராதனை. அது மாதிரி இந்த மேனியை, திருமேனியை ஆராதனை பண்ணும். எப்படி? உடலை சுத்தப்படுத்துறதுன்னா குளிக்கிறது மட்டும் எடுக்காது, அது புற தூய்மை. புற தூய்மை நீரான அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். சொன்னா நம்முடைய அகத்தையும் கழிவு போக்கணும், உடல்ல உள்ள கழிவு இருக்கு. எத்தனை பேருக்கு மலச்சிக்கல் இருக்கு? ஒரு நாளைக்கு 2 நேரம் ஒழுங்கா மலம் போகுதா? 100க்கு 100 சிறுநீர் கழிக்கணுமா? வேர்வை போகுதா? உடலுக்குள்ள எத்தனையோ நச்சுகள் இருக்கு, உண்ட உணவின் மூலமா அந்த நச்சுகள் போகிட்டோமா? இல்லை. அப்ப அங்க அந்த டெக்னிக் சொன்ன பிறகு நீங்க உடல் கழிவுகளை எப்படி அன்னன்னைக்கு கழிவை முற்றிலும் வெளியேற்றுவது, அப்போ உடல் சுத்தமாகும். அப்புறம் ஆன்மாவிலையும் மலம் இருக்கு, உடல்ல மட்டும் மலம் இல்லை. மலச்சிக்கல் தானே, ஆன்மாவிலையும் மலம் இருக்கு, சிக்கிதான் இருக்கு ஆன்மா. ஆன்மா இந்த 3 மலங்களாக சிக்கி இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்கள் ஆன்மாவில் இருக்கு. அந்த மலத்தை நீக்கணும். உடற்கல்வியும் ஆன்மாவில் இருக்கிற கல்வியும் நீக்கும் போது தூய்மை அடையும். இறைவன் யாரு? தூயோன். இறைவனுக்கு என்ன பேருக்கு? தூயோன். இப்ப நான் கழிவு நீக்கிட்ட நான் இறைவன் தான். இப்ப இறைவன் இருக்க முடியும், இறைவன்கிட்ட தான் அந்த கழிவு சேர்ந்து போச்சு. இப்ப நம்முடைய வேலை இறைவனிடம் சேர்ந்த மும்மலங்களை நீக்குதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்ப தன்னே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. தன்னுடைய உடலை அர்ச்சிக்கணும், திருமேனி ஆதாரணை, மனசை கிளீன் பண்ணணும், உள்ளம் பெரும் கோயில், கோயிலை சுத்தப்படுத்தணும்ல. ஏன்னா அந்த உள்ளம் பெரும் என்ற கோயிலுக்குள்ள ஜீவன் என்ற சிவலிங்கம் இருக்கு. தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், உயிர் தான் தெய்வம். அப்ப அதே அர்ச்சனை பண்ணணும். இத்தனை பண்ணுனா அந்த உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிற பேராற்றலோடு கூடிய பேரறிவு அந்த உயிரே அடக்கமா இருக்கு.
அந்த அடக்கமாக இருக்கிற பேரறிவை அதான் தெய்வம். நம்ம உணரும் போது பேரறிவு இல்லையா, 6வது அறிவு முழுமை அடைஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுக்கு பேரு ஞான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு. கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மாதிரி எழுதணும். நம்ம என்ன எழுதுறோம் தெரியுமா? அர்த்தமுள்ள நான், த மீனிங்ஃபுல் செல்ஃப். அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொல்லக்கூடாது. அது மதம். மற்ற அர்த்தங்கள் இருக்கு, அது அர்த்தம் அல்ல. அதை விட மேன்மையானது அர்த்தமுள்ள நான். நான் எழுதணும், நீங்க எழுதணும், உங்களுக்குள்ள வைங்க. அர்த்தமுள்ள நான் ஒரு புஸ்தகம் எழுதுங்க. எப்போ உங்க அர்த்தத்தை எழுத போறீங்க? தூய்மை நிலை அடைய அடைய உங்களுக்கு நல்ல புரியும். இதுதான் ரியல் லைஃப். வீட்டுல மரம் காலையில போனோம், ஃபுல்லா போகல, சாப்பிட முடியாது, வயிறு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அந்த கழிவெல்லாம் போயிட்டுன்னு வைங்க, அப்பாடா, இதமா இருக்கு வயிறு. சொல்வீங்க நம்ம ஆன்மாவுடைய கழிவெல்லாம் போக போக ஆஹா ஆகான்னு சொல்லுவேன். வார்த்தை இல்லைங்க சொல்றது. வயிற்றினோட கழிவை போக்கினாலே இவ்வளவு மகிழ்ச்சினா, ஆன்மாவில கலந்த மும்மலங்களை போக்க 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 உங்களுக்கு ஆனந்தம் எப்படி இருக்கும்? உண்டா இல்லையா? இப்போ ஒண்ணுக்கு போகணும்னு ஒரு சூழல். ஆனா ஒரு சபையில இருக்கிறோம். சபை இருக்கும்போது போக முடியாது, அடக்கி வச்சுட்டு இருக்கோம். கடைசியில டைம் வந்துச்சு, போறோம். அவ்வளவு நேரம் அடக்கி வச்ச கழிவை வெளியேற்றும் போது நம்ம கண்ணை மூடி ரசிப்போம். அந்த யூரின் போகும்போது கண்ணை மூடி சுகமா இருக்கும். எப்போ சுகம்? கழிவு நீங்கிற இடம் சுகம், இன்பம். அவன் ஆன்மாவில் இருக்கிற கழிவு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நீங்க நான் சுத்தமா ஆக ஆக எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் பாருங்க. ஓ, பழைய ராதாகிருஷ்ணன் செத்து போயிட்டான், இது புதிய ராதாகிருஷ்ணன். புதிய ராதாகிருஷ்ணன் சொல்லக்கூடாது, ஆத்மன். ஆனா யாரு? ஆத்மன். ராதாகிருஷ்ணன் இந்த உடலுக்கு எங்க அப்பா அம்மா வச்ச பேர். ஆனா என்னோட உண்மையான பேருங்க ஆத்மன். ஆத்மானந்த சொல்லும். இதை நான் நினைக்கும் போதுங்க கண்ட கண்ணீர் வருது. ஆனந்த கண்ணீர். ஏன்னா பழைய ராதாகிருஷ்ணன் நினைச்சு பார்க்கணும். புதிய ஆத்மன் பிறந்திருக்கானே ஒரு ஆத்மன். பற்றையில என்ன உருவாக போகுது? ஆத்மன். ஆத்ம போதம், ஆத்ம ஞானம் சொல்லணும், ஆத்ம சங்கமம். அப்ப அந்த இடம் எப்படி கொஞ்சம் எண்ணி பாரு. அப்போ கழிவை நீக்குவதற்கு, கழிவை நீங்க நீங்க ஒன்று உருவாகும். நீங்க தான் கிரியேட்டர், நீங்க தான் கிரியேட்டட், நீங்க தான் கிரியேஷன். ஒட்டுமொத்த உருவாக்கமும் நீங்க தான், நான் தான். அப்ப இதுக்கு ஏற்ற ஒரு சிஸ்டமேட்டிக், ஒரு சீரான ஒரு பயிற்சி கூடம் ஆன்மீக பட்டறை, ரியல் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் ஷாப். இது சும்மா ஒரு அறிமுகத்துக்காக ஒரு மதன் ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ உங்களுக்கு இந்த பற்றையோட அர்த்தம் என்ன, எதுக்காக வச்சிருக்க அப்படின்னு. நாம் குற்றாலத்துல நாங்க நடத்துவோம். தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி, சென்ற ஒரு 8 வருஷமா 10 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். அந்த இதுக்கு பேரு ரியல் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் ஷாப் தான் இருக்கும். சுய ஆய்வும் செயல் திருத்தம்னு தலைப்பு. பற்றையில சுய ஆய்வும் செயல் திருத்தம். இங்க சுயத்தை ஆய்வு செய்யறேன், நிறைய பழுது இருக்கு, அந்த பழுதை செயலை கொண்டுதான் திருத்தணும். செயல் திருத்தம், சுய ஆய்வும் செயல் திருத்தம், அந்த ஹெட்டிங் மறக்காது. அதைத்தான் அவருடைய இறை மாதம் ஆரம்பிச்சிருக்கிற அந்த என்ன தலைப்பு என்ன, ஆனந்த யோகம் நிலையமா, ஆனந்த யோக நிலையம் ஆரம்பிச்சிருக்கு. ஒரே ஒரு முறை போனேன், ரொம்ப அருமையா இருக்கு. இன்னும் அடிக்கடி வரணும். அடுத்த மாதம் வர சொல்லியிருக்காரு. 3 நாள் உங்களோடு இருந்து சிந்தனையும் தூண்டி, அதே நேரத்துல சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நாம ஆனந்த யோகம் பார்த்தீங்களா, அந்த ஆனந்த கழிப்புல நாம இருக்கணும்னு சொல்லி உங்களை எல்லாம் மீண்டும் வாழ்த்துறேன். குறிப்பா வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் வேணும், ஆனா அருள் செல்வம் கட்டாயம் வேணும். ஏன்னா செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம். பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உல என்று வள்ளுவர் சொல்வார். அத்தகைய அருள் செல்வம்
நீங்கள் அனைவரும் அருட்செல்வமும் பொருள் செல்வமும் பெற்று நீங்க மட்டுமில்லை, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியர்கள் அடுத்த 6 பிறவி, நீங்க ஒண்ணு பிற்பாடு ஒரு 6, அந்த 7 பிறவியும் எல்லா சுபிட்சங்களும் பெற்று ஐஸ்வர்யங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு அன்போடு உங்களை எல்லாம் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, இதற்கு மேல பற்றை வகுப்பை பற்றி சொல்வதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஐயா அவங்க மிக தெளிவாக நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையில இப்ப இருக்கிற நிலை, நாம எதை அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், அப்ப அதை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு சூழலை இந்த இயற்கை குரு மகான்கள் நமக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதையும் அவங்க மிக மிக துல்லியமா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உரையை நாம் 1க்கு 2 முறை கேளுங்க. நிச்சயமா நம்ம எல்லோருடைய நோக்கமும் நம்மை உணர்வதுதான். அப்பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். அது இல்லாம நாம என்னதான் 1000 விஷயங்களை செய்து கொண்டே இருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அங்கு நம்ம பிரச்சனைகளுக்குள்ளும் துன்பங்களுக்குள்ளும் சிக்கி கொண்டேதான் இருக்கிறோம். அப்போ அந்த ஒன்றை அடைவதற்கான ஒரு பெரும் முயற்சி தான் இந்த பற்றை வகுப்பு. அது ஐயா அவங்களும் நம்மகிட்ட ஆயிரக்கணக்கான அன்பர்கள் இங்க பயிற்சி பெறுகிறார்கள். பட் எல்லாருக்குமான வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் எவ்வளவு பேர் ஒரு பக்கம் புண்ணியம் இருந்தாதான் அது சேர முடியும்னு சொல்றோம். ஆனால் இன்னொரு பக்கம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்றும் சொல்லுவோம், இல்லைங்களா? அதனால இது கிடைத்தற்கரிய வாய்ப்பு தான். நிச்சயமா எல்லோருமே அதை நிச்சயமா பயன்படுத்திக்கோங்க. 50 அன்பர்களுக்கு மேல நீங்க இணையும் போது ஐயா அவங்க சொன்னது போல இன்னொரு பேட்சா கூட நம்ம கொண்டு போகலாம். நிச்சயமா நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த நம்மை உணர்வதற்கான ஒரு பாதையில கொஞ்சம் தீவிரமாக பயணிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று கூறி, இதற்கான ஒரு விளக்கத்தை மிக தெளிவாக நமக்கு ஐயா அவங்க இன்னைக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த உரையை கூட நான் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த உரையை அனுப்புங்க. ஏன்னா அது ஆன்மீக பற்றைன்னா என்னென்ன ஒரு புரிதல் இல்லாம கூட நிறைய பேர் இருக்கலாம், சரிங்களா? அவர்களுக்கும் இது நிச்சயமாக பயன்படும் என்று கூறி ஐயா அவங்கள நம்ம வாழ்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். தியான நிலைக்கு வந்துடலாம். இன்றைய தினம் ஆன்மீக பற்றரை பற்றிய மிக ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கண்ணோட்டத்தை நமக்கு வழங்கிய ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி மகிழ்கிறோம். மிக்க மகிழ்ச்சி இல்லையா? ரொம்ப நன்றி. நண்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இந்த பயிற்சி வகுப்பை குறித்து அல்லது மற்ற தத்துவ சிந்தனைகளிலிருந்து ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். நாளை வெள்ளிக்கிழமை காலை எப்பொழுதும் போல சாந்தி யோகமும் சர்வவசிய தனார்சன சங்கல்பமும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளி, சனி, ஞாயிறு 11, 12, 13 வருகின்ற தேதியில நேரடி 3 நாள் அடிப்படை பயிற்சி வகுப்பும் இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பை ப்ராப்பரா பார்த்துட்டு வாங்க. ஓகே, மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நிச்சயமா எல்லாருமே பற்றையில சந்திப்பேன். ஏன்னா சென்ற வகுப்பு பற்றையில
ஐயா அவங்க ஒரு நாள் வந்து வகுப்பு கொடுத்துருந்தாங்க. போன பட்டறை வகுப்பும் நிறைய அன்பர்களுடைய அனுபவம் ரொம்ப ரொம்ப ஒரு ஆகச்சிறந்த ஒரு அனுபவமாக, தியானத்திலும் சரி, தத்துவத்திலும் சரி, ஒரு நல்ல உயர்ந்த நிலையை அன்பர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து கடைபிடிக்கணும். அதுதான் ஐயா அவங்க சொன்னது போல, ஒரு ஏதோ இது வந்தோடனே இப்படி போறது அப்படிங்கிற மாதிரி ஆன்மீகத்திலையும் நம்ம உள்ள வந்தோடனே அது சரியாகணும், கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போறோம். பட் அது தொடர்ந்து ஒரு ஓரிரு ஆண்டுகள் நாம் இந்த சிந்தனைக்குள்ள ஒரு மாதம் ஒரு 3 நாட்கள் 27 நாட்கள் நமக்காக வைத்துக்கொண்டு மாதம் ஒரு 3 நாட்கள் மட்டும் நான் என்னுடைய ஆன்ம உயர்வுக்காக ஒதுக்குறேன் அப்படின்னு நம்ம ஒதுக்கும்போது நிச்சயமா அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆமா, இதே போல இந்த வெளிநாடுகளிலே இருப்பவர்களுக்கு அந்த வகுப்பு ஆன்லைன்ல நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு மட்டும் அல்லது மிக தொலைவில் இருப்பவர்களுக்காக அந்த இது ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வாய்ப்பையும் நீங்க வந்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நான் விடைபெறட்டுமா? மகிழ்ச்சிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க்கை நன்றி. எல்லாருக்கும் வாழ்க வாழ்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இரவு 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறை மதனையா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை 4:30 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும். காலை 9 மற்றும் மாலை. சரியம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஐயா சொல்லிட்டாங்க, சாந்தி யோகமும் நமக்கு தனாகிருஷ்ண சங்கல்பமும் இருக்கு நாளைய நிகழ்வு. வாழ்க வளமுடன்மா. மாலை 9 மணி 3 மணி சிறப்பு தவம் இருக்குல்லம்மா, அதுதான். சரி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாய்ப்பில் உள்ள அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா. வாழ்க வளமுடன். உமா கோபி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். கிருஷ்ணவேணி அம்மா. வாழ்க வளமுடன்மா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின்
நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாடி கொடுத்த இறை அன்பர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து இறை ஆசிரியர்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். மீண்டும் அடுத்த நிகழ்வில் 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் சந்திப்போம்.